பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரையை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பாலக்கீரை நனைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த கீரையை தூக்கி போட்டு நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அது கொதித்த பிறகு அந்த கீரையை எடுத்து வடிகட்டி வச்சுருவோம். அது கீரை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். அதோட ஒரு 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கூட போட்டு அரைச்சிக்கலாம். வெறும் பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிக்கலாம், அது நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் குட்டி பசங்க, என்னோடய பேர குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்கெல்லாம் ரோல் பண்ணி சப்பாத்தியை சும்மா கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனால் காரம் இருக்கக்கூடாதுன்னு பச்சை மிளகாய் நான் போடலை. இப்போ நல்லா சாஃப்டான உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக சப்பாத்தியை பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது நம்ம அதுக்கு சைட் டிஷ்ஷும் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலாவும் பாலக்கீரை சப்பாத்தியும் செஞ்சுருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் என்னோடய சேனலில், அது பாருங்கள். இப்போ வந்து இந்த சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தேவையான அளவு சப்பாத்தி மாவை எடுத்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா சப்பாத்தியும் போட்டு குழந்தைங்களுக்கு அந்த சைட் டிஷ்ஷோட வச்சு கொடுக்கலாம். பாலக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. போலிக் ஆசிட் இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. இது வந்து மலச்சிக்கலுக்கு ரொம்ப தேவலாம். இதை சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த கீரையை எடுத்துக்கலாம். எல்லா கீரையுமே நம்ம வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் கீரை எடுத்துக்கலாம். இதில் பாலக்கீரை ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் இதில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.